இந்த கதையோட ஃபஸ்ட் பார்ட்டோட லிங்கை கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோன் வருதுன்னா, அந்த மாதிரி ப்ரைவேட் ஃபினான்ஸை வந்து ஒருத்தவங்க ராபரி பண்ணிட்டாங்க சார். மொத்தமாக ஒரு லாக்கரையே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறப்ப அவருக்கு ஷாக்காக இருக்குது. எந்த ஒரு கேஸுமே நடக்காத ஊரில் ஒரு மர்டர் நடந்திருக்கும். இப்போ அந்த மர்டரில் சம்மந்தப்பட்ட பாடி யார் பாட்டினே ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் இருக்கும். இது போக இப்போ ராபரி நடந்துடும். இப்போ ஸ்பாட்டு கிளம்பி நம்ம விஜய் கிளம்பி போய்கிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ விஜய் என்ன செய்வாங்கன்னா, நேராக ப்ரைவேட் ஃபினான்ஸ் கிளம்பி போவார். கிளம்பி போய் உள்ளே போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்ப்பாரு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வர சொல்லி ஆல்ரெடி அவங்க இது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எப்படிலாம் இந்த ராபரி நடந்துருக்குன்னு சொல்லி எல்லாருமே என்கொயரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது யார் முதல்ல பார்த்தேன்னு சொல்கிறப்போ இந்த மேனேஜர் தான் பார்த்துருக்கேன் சார். காலையில் பிரான்ச் ஓப்பன் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பூட்டு உடஞ்சி கிடச்சி, செக்யூரிட்டி வரை கீழே விழுந்து கிடந்தார். அதனால தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லுவார். இப்போ அது எப்படிலாம் நடந்துன்னு சொல்கிறப்ப, சார் ஆல்ரெடி சிசிடிவி எல்லாமே அவங்க ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க, உள்ளே எல்லாமே இப்போ இது பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க சார்னு சொல்கிறப்ப, இப்போ நம்ம ஹீரோவுக்கு இப்போ வந்து என்கொயரி ஆரம்பிப்பார். சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் செக் பண்ணி பார்ப்பார், ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா இல்லைன்னு. சிசிடிவி ஃபுட்டேஜில் எதுவுமே இருக்காது. பக்கத்தில் எந்த வண்டி வந்துட்டு போனது தடையும் இருக்காது. இது எப்படி நடந்திருக்குங்கிறத இப்போ ஹீரோ தனிப்பட்ட முறையில் நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த ராபரியில் கண்டிப்பாக ஒரு 3 பேராக சம்மந்தப்பட்டிருக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய லாக்கரை ஒருத்தனால் தூக்கிட்டு போக முடியாது. கண்டிப்பாக 3 பேர் 4 பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கணும். ஒருத்தன் ஒரு கேஸ் கட்டை வச்சு இந்த லாக்கரை ஓப்பன் பண்ணிக்கணும். இன்னொருத்தன் கேஸ் கட்டை வச்சு நம்ம ஜன்னல் கம்பி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கணும். ஒரு வண்டி வர சொல்லி அந்த வண்டியில் லாக்கரை தூக்கி போட்டு தான் போயிருக்க முடியும். இதுதான் கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த இன்சிடெண்ட்டுக்கு எவனோ ஒரு ஆள் மாஸ்டர் பிளான் இருக்கான். இது ஒரு ஆள் பண்ணதில்லை, கண்டிப்பாக ஒரு குரூப்பாக தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இது என்ன நம்ம செக் பண்ணணும். ஏன்னா இந்த பிரச்சனை மேலே போச்சுன்னா இன்னும் பிரச்சனையாக இருக்கும். நமக்கு அலெக்ஸாருக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி போவார். இப்போ மேலேருந்து ஃபோன் வந்துடும், நீங்கள் நேராக ஆஃபீஸ் வந்து என்னை பாருன்னு சொல்லி இவரோட டிஎஸ்பி ஃபோன் போட்டுருவார் அலெக்ஸு. இப்போ நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போக வேண்டியதாயிரும். வேறு வழி இல்லாமல் இங்கேருந்து கிளம்பி போவார். மிச்சம் இருக்கிற நம்ம கிருஷ்ணனை பார்த்து நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க, எல்லா இதையும் பார்த்து செக் பண்ணிவிட்டு நேராக ஓனரையும் மேனேஜரையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். நம்ம விஜய் கிளம்புற டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் ஒருத்தனை பார்த்துருப்பாரு. அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புவார். கிளம்பி இப்போ ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவார். இப்போ நம்ம ஃபைனான்ஸோட மேனேஜரும் அவங்களோட ஓனர் வந்திருப்பாங்க. ஓனர்கிட்ட நம்ம ஹீரோ என்கொயரி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கான்னு. இல்லை சார், எனக்கு யாருமே சந்தேகம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது எதிரிகள் இருக்காங்களா சார்? ஃபைனான்ஸ் கம்பெனியில் எதிரிகள் இருக்காமல் இருக்க மாட்டாங்களா? வேறு ஏதாவது கஸ்டமர் எதுவும் பிரச்சனை பண்ணியிருக்காங்களா? இல்லை சார், ஆல்ரெடி ஒரே ஒரு ஆள் மனோஜ்னு ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனால், இப்போ ஆனால் அவனும் வரலன்னு சொல்கிறப்ப இப்போ ஹீரோ என்ன சொல்லுவார்னா, இந்த ராபரிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கும், இந்த ஃபைனான்ஸில் சம்மந்தப்பட்ட யாராவது இறந்தவங்க, இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி மூலம் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தால் அவங்களெல்லாம் பாருங்கள், அவங்கள என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லுவார். இப்போ அவருக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மர்டர் நடந்திருக்கும், இப்போ ஒரு ராபரி நடந்திருக்கும். இது மேலும் அவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த மனோஜ் வீட்டை தேடி கண்டுபிடிச்சி போய் என்கொயரி பண்ண ஆரம்பிப்பாங்க. மனோஜ் ஆல்ரெடி வீட்டை விட்டு போய் ரொம்ப நாள் இருக்கும், அவரை கான்டாக்ட் பண்ண முடியல. ரெண்டாவது ஒரு ஃபோனும் இப்போ சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்கிறப்ப இப்போ மறுபடியும் கிளம்பி நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு இருப்பார். கிளம்பி வந்துக்கிட்டு இருக்க டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு யோசனை தோணும். என்னென்னா, ஆல்ரெடி இறந்து போன பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 வயசு தக்கன ஆண் பாடி. கண்டிப்பாக இந்த பாடிக்கு மனோஜுக்கு வந்து சம்மந்தம் இருக்குமா, ஏதாவது இருக்குமான்னு சொல்லி கேட்பார். இது போக பார்த்திங்கன்னா இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சூசைட் பண்ணியிருப்பார். அவர் பேர் பார்த்திங்கன்னா மது. இப்போ அவங்க வீட்டில் போய் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்க மது இறந்துட்டாருங்க. அவருக்கு 2 பையன், ஒரு பையன் பேர் சனீஸ், ஒரு பையன் பேர் கிரண். இப்போ சனீஸ் எங்கேயோ போயிட்டான், வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்னு தெரியாது அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏமா 1 மாதம் ஆனால் கூட நீ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கேன்னு சொல்லி நம்ம சச்சின் சார் வர அவர் அந்த அம்மா திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த டயத்தில் கிளம்புற டயத்தில் பார்த்திங்கன்னா சனீஸோட ஃபோட்டோ இருக்கும். அப்போ தான் அவருக்கு ஒரு டவுட் வரும். ஆல்ரெடி இந்த ஃபைனான்ஸோட திருட்டு அன்னைக்கு இவனை பார்த்துருப்பாரு. அப்போ தான் அங்கே யாரையோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்திருக்கும். கண்டிப்பாக இவனை இருக்குமா சொல்லி, சார் இவனை என்கொயரி பண்ணுங்கள், இவனோட மொபைலெலாம் ட்ராப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் என்னன்னு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பி ஸ்டேஷன் போவார். நம்ம விஜய் போய் ஸ்டேஷன் கிளம்பி போவார். இப்போ அவங்களோட அப்பா அம்மா அவரை பார்க்க வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்து பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வழி அனுப்பி வச்சுட்டு இப்போ மறுபடியும் ஆனமலை ஃபைனான்ஸுக்கு கிளம்பி போவார். கிளம்பி போனப்போ மக்கள் எல்லாமே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சார் எங்களோட நகையெல்லாம் மீட்டுத்தாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறப்ப நேராக ஹீரோ வந்துட்டு இருங்க நாங்கள் பேசி வாங்கி தரோன்னு சொல்கிறப்ப கொஞ்சம் வாக்குவாதமாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சத்யன் வந்து வேகமாக ஓடி வருவார். வண்டியிலேருந்து ஓடி வந்துட்டு, சார் இந்த மாதிரி நம்மளோட டேம்லேருந்து டேம்லேருந்து கீழே ஒரு பாடி கிடக்கு சார், அது கரையோரம் ஒதுங்கி இருக்குது, ரெண்டாவது கையெல்லாம் கெட்டின மாதிரி கிடக்கு சார், இப்போ அந்த பாடியை தான் நம்ம போய் பார்க்கணும், ரொம்ப அழுகுன ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம விஜய்க்கு என்ன பண்ண தெரியாது. ஆல்ரெடி ஒரு மர்டர் நடந்திருக்கும், ஒரு ராபரி நடந்திருக்கும், இப்போ 2வது மர்டர் நடந்திருக்கும். இது மேலும் மேலும் ப்ரெஷராக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு க்ரைம் நடக்காத ஊரில் 2 மர்டர் ஆயிரும், ஒரு ராபரி ஆயிரும். இப்போ ஹீரோவுக்கு மேலே ப்ரெஷர் ஆயிரும். அவரோட ஹையர் ஆஃபீஸர் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருவார். இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் போய் பார்ப்பாரு. பார்த்துட்டு நம்ம விஜய் என்ன கேட்போம், சார் இந்த மர்டர் எப்படி நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுவும் அதே பேட்டர்ன் தான் நடந்திருக்கு விஜய், கண்டிப்பாக இந்த ஆளையும் மண்டையில் அடித்து தான் கொண்டுருக்குங்க. 2 கொலை பண்ணதும் ஒரே ஆளாக கூட இருக்கலாம் இல்லையா, நீங்கள் அந்த அதில் நம்ம என்கொயரி ஆரம்பிங்கன்னு சொல்லுவார். இப்போ நம்ம ஹீரோ என்ன செய்வார்னா, இவங்க நம்ம கூட உள்ளவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். கண்டிப்பாக இந்த கேஸில் ஏதாவது இன்வால்வ் ஆனப்போ மனோஜும்
இல்லை அந்த பையன் அந்த சனீஸுங்கிற பையனும் இதில் இன்வால்வ் ஆகிக்கலாமான்னு செக் பண்ணுவாங்க. இல்லை சார் அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம டிஎஸ்பி பார்க்க போனப்போ அவர் இந்த கேஸை கொஞ்சம் சீக்கிரம் முடிப்பா, மேலேருந்து ரொம்ப ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்லுவார். சார் இந்த கேஸில் இன்வால்வ் 2 பேருமே இப்போ ஊரில் இல்லை சார், நாங்கள் அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடணும், நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்கு தெரியாது, கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும். இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா, கண்டிப்பாக இந்த கேஸை நம்ம கண்டுபிடிச்சி முடிச்சாகணும், மேலேருந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, அதனால் டே நைட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள், ஷிஃப்ட் மாதிரி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டே நைட்டாக ரவுண்ட்ஸ் போவாங்க. ஒவ்வொரு நாளும் ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்காதான்னு சொல்லி இந்த கேஸில்னு சொல்லி சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வரும். இந்த மாதிரி மங்கி ஃபாரஸ்ட் வழியாக ஒருத்தன் டெட் பாடியை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு ஃபோன் வரும். இப்போ எல்லாரும் சேர்ந்து அங்கே கிளம்பி போய்கிட்டு இருப்பாங்க. கிளம்பி போய் பார்க்குறப்ப அந்த ஃபாரஸ்ட்டில் எல்லாமே பிரிஞ்சு போய் தேடிக்கிட்டு இருப்பாங்க. தேடி இருக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடியை ஒருத்தன் புதைக்க ரெடி ஆகிட்டு இருப்பான். ரெடியாக டயத்தில் அந்த இடத்துல ஒரு தங்க நகை கிடைக்கும். அந்த ஆனமலை ஃபினான்ஸில் கொள்ளடிச்ச நகையும் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்து எடுத்துக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தலையில் ஒருத்தன் பலமாக அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடிடுவான். அதை பார்க்க வந்து நம்ம இன்னொரு ஆளையும் அடிச்சு போட்டுருவான். அடிச்சு போட்டதுக்கப்புறம் அங்கேருந்து ஹீரோ மயங்கி உள்ளே விழுந்துருவார். இப்போ அவரை தூக்கிட்டு இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் ஹீரோ கண்முழிச்சு பார்க்குறப்ப இந்த மாதிரி இடத்துல அடிச்சிட்டான்னு சொல்கிறப்ப, பரவாயில்ல நீங்கள் என்ன அவனை தான் பிடிச்சிங்கன்னு சொல்கிறப்ப, இல்லை சார் அவன் ஓடிட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப, சார் இந்த இறந்து போன பையனை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிருக்கு, அந்த பையன் யார் யாருன்னு கண்டுபிடிச்சோம் சார், நீங்கள் வாங்க நேரில் போய் பார்ப்போன்னு சொல்கிறப்ப, இறந்து போன பையன் பார்த்தீங்கன்னா மணிகண்டன், அன்பு, அருள், இந்த 3 பேர் தான் சார் இறந்து போன போய் மிஸ்ஸிங்கான பையன். இவன் வந்து கட்டட வேலைக்காண்டி வெளியூர் வந்து இங்கே வந்து வேலை பார்த்தாங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கட்டட வேலை பார்த்த இடத்துக்கு போய் என்கொயரி பண்ண ஆரம்பிப்பாங்க. சார் இந்த 3 பையங்க, இந்த 4 பையங்களுமே எங்கே போனாங்கன்னு தெரியல சார், அட்வான்ஸ் வாங்கிட்டு போனவங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவங்க தங்கியிருந்த ரூமெல்லாம் கண்டுபிடிச்சி அங்கே தேட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஃபைனான்ஸில் கொள்ளடிச்ச அந்த கோல்டோட ரெசிப்ட் அங்கே இருக்கும். இப்போ அந்த கோல்டு ரெசிப்ட் எடுத்துகிட்டு நேராக நம்ம ஹீரோ போய் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் போய் மறுபடியும் என்கொயரி பண்ண ஆரம்பிப்பார். இது எங்களோட தான் சார், இங்கே அடவு வைக்கிற கொடுத்த ஸ்லிப் தான் இது அப்படின்னு. இப்போ ஸ்டேஷன் உள்ளவங்க எல்லாம் அசம்பிளாக என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா, இந்த இறந்து போனவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி சொல்கிறப்ப, நம்ம சத்தியன் வந்து அந்த இறந்து போன டீட்டெயில்ஸ்லாம் வந்து சார், இறந்து போன 3 பேர் வந்து பேர் பார்த்தீங்கன்னா அன்பு, அருள், மணிகண்டன் சார், இவங்க 3 பேர் தான் இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க ஆல்ரெடி அங்கே ஏதோ ஒரு ராபரி பண்ணிட்டு தான் சார் இங்கே வந்திருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் அங்கே உள்ள ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இன்ஸ்பெக்டர் அங்கே லீவுனால டீட்டெயில் வரணும் சார், அவர் வந்தோடனே நமக்கு டீட்டெயில் கிடச்சுன்னு சொல்லுவார். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனர் பார்த்தீங்கன்னா அவருடைய கீப் வீட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அவர் யாரோ கொல்ல முயற்சிப்பாங்க. கொல்ல முயற்சி பண்ணி எப்படியோ எஸ்கேப் ஆயிடுவார். கார் டயர்லாம் பஞ்சர் பண்ணி விட்டுருப்பாங்க, அவரால் ஓட முடியாது. எப்படியோ அடி வாங்கி ஓடி பிடிச்சி கடைசியில் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுருவாரு. வர வச்சக்கப்புறம் என்ன யாரோ கொல்ல பக்கம் சார், இந்த சைடு ஓடிட்டாங்க, அந்த எஸ்டேட் சைடு தான் ஓடினா, அந்த பக்கம் ரோடு இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா பிடிச்சலாம் சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அங்கே வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் எல்லாரும் டீமாக ஃபார்ம் பண்ணி ஓடுவாங்க. ஓடி போய் அவனை பிடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அது வேறு யாரும் இல்லை, இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியால் இறந்த மதுவோட பையன் தான், சனீஸ் தான் வந்திருப்பான். அவனை பிடிச்சி என்கொயரி பண்ணுறப்ப தான் தெரியும், நீ தான் இந்த கொலைலாம் பண்ணியாங்க, நான் எதுவுமே பண்ணல சார், நான் ஃபைனான்ஸில் பணம் வாங்கியிருந்தேன், இதனால் எங்கள் அப்பா இறந்துட்டார், இந்த கோவத்தில் தான் அவனை கொல்லலாம் நான் வந்தேன், வேறு எதுவும் தெரியாது. ரெண்டாவது இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி நாசமாக போகிறத பார்க்க தான் அன்றைக்கி நான் வந்து பார்த்துருந்தேன்னு சொல்லுவார். இப்போ அவனை என்கொயரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன செய்வார்னா, அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனரையும் மேனேஜரையும் வர சொல்லியிருப்பாரு. வேறு ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் கேட்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் பேசலாம்னு சொல்லிட்டு உள்ளே போவார். உள்ளே போன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஊரில் பிரச்சனை பண்ணிப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்திருப்பான். இப்போ அவனை விட்டுட்டு இப்போ நம்ம ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனரை பேசிக்கிட்டு இருப்பார். நீங்கள் திருடு போனதாக சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா 125 பவுன் கோல்டும் 50 லட்ச ரூபா ரொக்கமும். ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த அமௌண்ட்டை இந்த சின்ன லாக்கரில் வைக்க முடியாது. அப்போ யாரோட ஏமாத்துறீங்கன்னு சொல்கிறப்ப தான் இவங்க எல்லாத்தையும் உண்மையை சொல்லுவாங்க. சார் அதில் அவ்வளோ பணம்லாம் கிடையாது சார், கொஞ்சம் தான் பணம் இருந்துச்சு, இன்சூரன்ஸ் அதை கிளைம் ஆகிறதுக்கு நாங்கள் தான் போய் சொன்னோன்னு சொல்லுவார். இப்போ இவங்க 2 பேர்த்தையும் வாக்குமூலத்தை வாங்கிவிட்டு இப்போ வெளியே வருவார். இப்போ நம்ம விஜய்க்கு ஒரு க்ளூ கொடுக்கும், மனோஜ் வந்து ஊருக்கு வந்துட்டான்னு சொல்லி மனோஜை தேடி வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பார். வீட்டில் தேடி மனோஜை அடிச்சு பிடிச்சி ஸ்டேஷன் கூட்டு வந்துடுறாரு. கொண்டு வந்ததுக்கப்புறம் அவன் என்கொயரி ஆரம்பிப்பார். நீ தான் அந்த கொலைலாம் பண்ணியான்னு சொல்கிறப்ப, நான் எதுவுமே பண்ணல சார், ஏற்கனவே ஃபைனான்ஸ் வாங்கின கடனில் வீடு போகிறனால எனக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அதை விற்றுட்டு எப்படியாவது ரூபாயை கொண்டு வந்து இந்த கடனை குடிச்சு அது போய் என் பத்திரத்தை வாங்கலாம் தான் பார்த்தேன், நான் எந்த கொலையும் பண்ணல சார் அப்படின்னு சொல்கிறப்ப, இவனோட கால் ரெக்கார்ட்லாம் ட்ரேஸ் பண்ணுங்கள், இதில் ஏதாவது ஒன்று இவனோட நம்ம தேர ரேஞ்சு பக்கத்தில் இருக்கான்னு செக் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறார். இப்போ டிஎஸ்பி பார்க்க போகிறவர், இந்த கேஸ் எப்படியா முடியா, நான் சொல்கிற மாதிரி ரிப்போர்ட் எழுதி க்ளோஸ் பண்ணு, ஆல்ரெடி தான் நமக்கு அக்யூஸ்ட்லாம் கிடச்சிட்டாங்களே, 3 பேர்த்த கொண்டு வந்து இவங்க தான் கொலை பண்ணானுங்க, 2வது இந்த கொள்ளைக்கு இவங்க தான் சம்மந்தம் சொல்லி கேஸை முடிக்கிற வழியை பாருன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோவால் ஒன்றும் பேச முடியாது. சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லுவோம், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் கேஸை முடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎஸ்பி சத்தம் போட்டு விட்டுருவாரு. டிஎஸ்பி இந்த கேஸ் எப்படியா முடிக்கணும்னு சொல்லுவார். நம்ம ஹீரோ விஜயால் என்ன பண்ண தெரியாமல் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலன் வந்து சார் பக்கத்தூர் ஸ்டேஷன் வந்து எஸ்ஐ ஃபோன் போட்டார், யாரோ திருட்டு நகையை விற்க வந்ததாகவும் அந்த ஆசாரி ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதாகவும் சொன்னாங்க. சரி வாங்க பாலானா நம்ம போய் பார்ப்பலாம்னு சொல்லி இப்போ பாலானாவும் எஸ்ஐ நம்ம கிளம்பி போகிறாங்க.
இப்போ 2 பேருமே அந்த ஊருக்கு கிளம்பிடுவாங்க. அந்த ஊரோட எஸ்ஐ வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமா நேராக ஆசாரியை போய் பார்த்து பேசுவாங்க. இந்த மாதிரி நகை வைக்க வந்தவங்க எந்த மாதிரி நகையை கொண்டு வந்தாங்க சார், அவங்க இந்த மாதிரி நகையை தான் கொண்டு வந்தான்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ காட்டுவார். அந்த நகை பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனியில் திருட்டு போன நகை. இப்போ அவர் டீட்டெயிலாக பேசி கேட்க ஆரம்பிப்பார். சார், நகை வைக்க வரவங்க எப்போவுமே நகையோட மதிப்பு கூட இருந்தால் தான் விற்றுட்டு போவாங்க. நகையோட மதிப்பு கம்மியாக இருந்தால் யாரும் விற்க மாட்டாங்க. ஆனால் வந்த லேடி இந்த நகையை எப்படியா எனக்கு விற்று கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் எனக்கு டவுட் வந்துச்சு. 2வது அவங்க நாளைக்கு வரதாகவும் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஃபோன் நம்பர் கூட கொடுக்கல சார். அவங்க கிளம்பி போயிட்டாங்க சார். நேராக மெடிக்கல் ஷாப்பில் போய் ஏதோ வாங்கிட்டு போனாங்கன்னு சொன்னால் நம்ம விஜய் போய் நேராக மெடிக்கல் ஷாப்பில் போய் என்ன வாங்கினாங்கன்னு கேட்குறாங்க. சார், அந்த மேடம் வந்து கொஞ்ச நேரத்தில் வாங்கி கிளம்பிட்டாங்க சார். அவங்க என்ன பொருள் வாங்கினாங்கன்னா அந்த ஆஸ்துமா பேஷண்ட் யூஸ் பண்ணுற மெடிசன் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டு போயிட்டாங்க சார்னு சொல்கிறப்ப இப்போ அந்த ஆசாரியோட பையனும் இப்போ வந்துடுவான் கடைக்கு. வந்த ஆசாரியோட பையன் என்ன சொல்லுவாங்கன்னா, மறுபடியும் போலீஸ் ஃபோன் பண்ணிட்டு சார் திரும்ப வாங்கன்னு சொல்கிறப்ப, சார் அந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறப்ப அவங்களோட ஃபோன் ரிங் ஆச்சு சார். அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரிங்டோனை வந்து சண்டாமலம் ரிங்டோன் வச்சுருந்தாங்க சார்னு சொல்கிறப்ப இப்போ நம்ம ஹீரோவுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய வரும். இப்போ நம்ம பாலனை கூட்டுதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்குன்னு நிறைய வித விசாரிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போவார். கிளம்பி போயிட்டு நேராக நம்ம ஃபைனான்ஸ் கம்பெனியில் போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் அந்த ரெசார்ட்டில், அதாவது இந்த ஃபாரஸ்ட்குள்ள ரெசார்ட்டில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவார். எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ விஜய் என்ன செய்வோம்னா அவரோட குவார்ட்டர்ஸில் வச்சு அவரோட லேப்டாப்பில் இந்த வீடியோலாம் வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருப்பார். என்ன மாதிரியான இருக்குன்னு சொல்லி. இப்போ அந்த ராபரி பண்ண வந்தவங்க எப்படிலாம் வந்திருக்காங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு தெரியும். அங்கே மழை பெஞ்சனால அந்த மழையோட தண்ணியில் வந்து லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் காட்டியிருக்கும். நம்ம போலீஸில் மேண்டியில் மேலே இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் காட்டியிருக்கும். இப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இப்போ அந்த பொண்ணோட ஃபோட்டோவையும் அந்த ஆசாயிட்ட காட்டியிருப்பார். அந்த பொண்ணோட ஃபோட்டோ வேறு யாரும் கிடையாது. அந்த பொண்ணு வந்து நம்ம ஆனந்த் ஸ்டேஷன் ஒர்க் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஆனந்த் அவரோட ஒய்ஃபு தான் அந்த பொண்ணு. ஏன்னா அந்த பொண்ணு தான் அந்த மெடிக்கலில் போய் ஆஸ்மா பேஷண்ட்டுக்குரிய மருந்தெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கோம். இது ஆனந்தோட ஒய்ஃப் தான் எப்படி நம்மளால் தெரியும் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆனந்தை பார்க்குறக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஒய்ஃபோட ஃபோன் ரிங்க் ஆகிருக்கும். அந்த ரிங்டோட தான் சண்டாமலை ரிங்டோன் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். இப்போ நேராக கிளம்பி ஸ்டேஷனில் உள்ளே போய் ஆனந்த் விசாரிக்க நம்ம ஹீரோ போய்கிட்டு இருப்பார். இப்போ ஆனந்திட்ட இந்த மாதிரி நீ அந்த ப்ரைவேட் ஃபினான்ஸில் கொள்ளடிக்கிறப்ப நீ எங்கே ரவுண்ட்ஸ் போயிருன்னு சொல்கிறப்ப இந்த இடத்துல இல்லைடா, நீங்கள் எல்லாம் சேர்ந்தா நாங்கள் ரவுண்ட்ஸ் போயிருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும்டா, நான் எல்லாத்தையும் விசாரித்தேன், உன் பொண்டாட்டி தான் அந்த செயின் அடமானம் வைக்க போனால் முதற்கொண்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த எவிடன்ஸு எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன், இது போக நீ மட்டும் இதை தனியாக பண்ணல, உன் கூட யாரோ ஒருத்தர் இருக்கான், கண்டிப்பாக சொல்லு, உன் கூட வந்து திருட்டெல்லாம் செயல்படுத்தின வேறு யாரெல்லாம் உன்னுடைய நண்பனான பிவிஸ் தான், நீங்களாம் சேர்ந்து அந்த திருட்டெல்லாம் பண்ணியிருக்கீங்க நல்லா தெரியும், எதுக்காக பண்ணி ஏன் பண்ணீங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டேன், நான் டிஎஸ்பிட்ட இது எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நம்ம விஜய் சார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு நினைக்கிறப்ப தான் நம்ம சத்யன் சார் வந்து விஜய் சாரோட ஃபோனை பிடிச்சி உடச்சி போட்டுருவார். அப்புறம் தான் தெரியும் இந்த திருட்டு, இந்த கொள்ளை எல்லாத்துக்குமே மூல காரணம் இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் விட்டுருங்க, எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதை வெளியே கொண்டு போக வேண்டாம், இதை அப்படியே விட்டுருங்க, நமக்குள்ளேயே மூடி மறைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறப்ப கிருஷ்ணன் சார்கிட்ட ஃபோனை கேட்பார். கிருஷ்ணன் சார் ஃபோனெல்லாம் தர முடியாது சார், இந்த இதெல்லாம் போனால் நாங்கள் தான், இந்த தப்பெல்லாம் பண்ணது நாங்கள் தான், இதை பெருசு இப்போ நாங்கள் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அந்த 3 பேரும் ஸ்டேஷன் வந்துருந்தானுங்க. அதில் அவங்கள விசாரிக்கிறப்ப தான் அவனை தெரியாமல் அடித்தது இல்லாமல் ரொம்ப பேசிட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சத்யன் சார் மேலே கை வச்சிட்டானுங்க. ஒரு போலீஸ்கார மேலே கை வச்சா நம்ம சும்மா விடுவோமா? கொஞ்சமாக அடிச்சடியில் அவன் செத்து போயிட்டான். வேறு என்ன பண்ண, செத்ததை மறைக்கணுமா இல்லையா? அதனால தான் சரி நாங்களே ஒரு பிளான் போட்டோம். அந்த பிளான் படி அவனை புதைச்சிட்டு அவன் கூட இருந்த எல்லாத்தையும் திருட பிளான் பண்ணி நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் திருடிட்டோம். திருடினதுக்கப்புறம் அவங்களும் ரொம்ப பிரச்சனை பண்ணலான்னு சொல்லி தான் ஒவ்வொருத்தனையாக அவங்க எதாவது பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லி அந்த 3 பேர்த்தையும் கொண்டுட்டோம். இதில் குமாரோட பாடியை மட்டும் நாங்கள் ஒழிச்சு வச்சிட்டோம். படத்தில் சொல்கிற மாதிரி அந்த மர்மம் எங்களோடய போகட்டும்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். சார் இதெல்லாம் விட்டுருங்க, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் இதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டோம், இதெல்லாம் எங்களுக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான், இதை அப்படியே விட்டுட்டு போங்க, நாங்களும் உங்களை விட்டுறோம்னு சொல்கிறப்ப நான் இதை கண்டிப்பாக டிஎஸ்பிட்ட போய் சொல்லுவேன், டிஎஸ்பிட்ட சொல்லி உங்களை எவனையும் சும்மா விட மாட்டேன், எல்லாருமே உள்ளே போவீங்க, இந்த க்ரைம் பண்ண எல்லாத்துக்கும் நீங்கள் உள்ளே போவீங்கன்னு சொல்கிறப்ப அவ்வளோ சீக்கிரம் உங்களை உயிரோட விட்டுருமா சார்? இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த அக்யூஸ்ட்டை ஒருத்தனை நீங்கள் தேடி போன இதில் நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொல்லி நியூஸ் நாளைக்கு காலை வரும், இதுதான் வரப்போகுது, உங்களை இங்கேயே அடித்து பொண்ணு புதைச்சிட்டு தான் நாங்கள் வெளியே போகிறோம், இந்த விஷயத்த எங்களுக்குள்ளே இருக்க போது நீ செத்துட்டேன்னு வெளியே தெரிய போகுது, அவ்வளோதான் சார். இப்போ ஹீரோ விஜய் சார் வெளியே போனான்னா எல்லாமே தெரிஞ்சு சொல்லி இப்போ டீமாக சேர்ந்து விஜய் சாரை அடித்து கொள்ளலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து விஜய் சாரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்காங்க. அவர் எப்படியா உயிர் தப்பியிருக்காண்டி இவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் 2 பேர் மட்டும் நல்லவங்க இருப்பாங்க. ஒன்று வித்யாங்கிற அந்த மேடமும், இன்னொன்று பாலன் சார். இவங்க 2 பேர் மட்டும் தான் நல்லவங்க இருப்பாங்க. மிச்சம் எல்லாருமே இந்த கிரைமுக்கு இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இவனுங்க எல்லோரும் சேர்ந்து நம்ம ஆளை அடித்து நொறுக்கிட்டு இருப்பானுங்க. எப்படியா இவனை கொண்டுங்கிற முடிவில் தான் இருப்பானுங்க எல்லோரும். இவங்க பண்ண அட்டாக்கெல்லாம் தாண்டி நம்மளால் எப்படியோ கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆகிடுவார். எஸ்கேப் போட்டு ஸ்டேஷனுக்கு வெளியே உட்காந்துருப்பார். இந்த விஷயம்லாம் மேலே தெரிஞ்சிடும். அந்த வித்யா மேடம் போய் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க டிஎஸ்பி ஆஃபீஸில். டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து எல்லோரும் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அடிபட்டு கிடப்பாங்க. எல்லாத்தையும் ஆம்புலன்ஸ் எடுத்து அனுப்பி வைப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன நினைப்பாருன்னா, இவ்வளோ தூரம் நல்லவங்க மாதிரி பழகினா நம்ம ஹீரோவே இவங்க கொல்ல வர முயற்சி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த சோகத்திலே அவர் அவங்க உட்காந்துருப்பார்.